Chennai 600017 near Mambalam Railway Station. 98410-59194. Telephone 24356521. இந்திய மருத்துவத் துறையில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெற்று 20 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்றி வரும் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர். மூலம் பைல்ஸ், மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ், ஆஸ்துமா, பெண்களுக்கு முடி உதிர்தல், ஹேர் லாஸ் போன்ற அனைத்து நோய்களுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருத்துவ சிகிச்சை பெற அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, டி நகர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 600017, மாம்பலம் ரயில் நிலையம் அருகில். 9841059194. தொலைபேசி 24356521. டாக்டர் ஜி ஜான்சன், சென்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6 நட்டேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர், சென்னை 600017, நியர் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். 98410-59194. டெலிபோன் 24356521. உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய விளம்பர தொடர்புக்கு த ஹெட் மார்க்கெட்டிங் மூன் டிவி, இலக்கம் 132, கோடம்பாக்கம் ஹைரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மொபைல் நம்பர் 8754502553, 9840011172, 9840011173, 9840011174. இது உங்கள் மூன் டிவி. டான்ஸ் டான்ஸ் இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. இ ஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். இ ஸ்கொயர் கஃபே திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். வாழ்த்துக்கள் மூன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அந்த வகையில இன்னைக்கு ஆட்டத்துக்கு சொந்தக்காரரான ஒருத்தரை தான் சந்திக்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா காதல், வெயில், நான் மகானல்ல இப்படி பல படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப கூட ரீசெண்டா நீர் பறவை மூலமா நம்ம தாகத்தை தணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் வேற யாரும் இல்லைங்க, நடன இயக்குனர் காதல் காந்தாஸ் அவர்களை தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். வாழ்த்துக்கள் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். எப்பவுமே ஒரு பர்சன் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னாலே எல்லாருமே யோசிப்பாங்க, இவர் எப்படி பெரிய ஆள் ஆனாரு, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா நம்மளாலும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அந்த வகையில உங்களை பார்த்து நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, மாஸ்டர் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆனாரு அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய அந்த பேக் ட்ராப் எப்படின்னு சொல்லுங்க, உங்களுடைய இந்த நடன பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் கண்ணாடி முன்னாலெல்லாம் ஆடி பார்க்குறது, ஸ்கூலில் ஆடிட்டு இருந்தேன். மெயின் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த 10th படிக்கும்போது எனக்கு வர மெயின் என்ன காரணம், 6th 7th படிக்கும்போது அப்போ விவரம் தெரியாது. அக்காவுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில். அப்போ வந்து எனக்கு நேட்டிவ் வந்து தூத்துக்குடி.
ஸோ மதுரையிலேருந்து ஒரு கிளாசிக்கல் மாஸ்டர் வந்து எங்கள் அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவனை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கும் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்னையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கற்றுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி லேடிஸ் மாதிரி இருக்கணும், ஐயோ நமக்கு இது ஒத்து வரான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன் அப்படியே. ஸோ 10th 11th 12thலாம் நமக்கு மானசீக குரு கமலஹாசன் சார் தான். கமல் சாரோட சாங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதை பார்த்து தான் ஆடுறது. அந்த மூமெண்ட்லாம் பார்த்துட்டு அதேமாதிரி நாங்கள் ஆடுறோம். அதேமாதிரி ட்ரெஸ் போடுவோம். என்னுடைய ஃப்ரெண்டு நைனார்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். 2 பேருமே ஷர்ட் ஒன்று ஓலை போடுவோம். அப்போ இந்த தூங்காத தம்பி தூங்காதன்னு ஒரு படம் வரும். அதில் வந்து ஷர்ட்டில் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக ப்ளூ கலர், ஒன் சைடு ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபுல்லாண்டு. அதே மாதிரி 2 பேருமே ஷர்ட். அவர் என்ன போடுறாரோ அதே மாதிரிலாம் போடும். டான்ஸில் இன்ட்ரெஸ்ட், அவருடைய சாங்ஸ்லாம் போட்டு ஆடுறது, டான்ஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. தென் +2 பண்ணும்போது நான் ஸ்கூலில் வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டாகவே டான்ஸ் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ காலேஜ் BA எக்கனாமிக்ஸ் பண்ணேன் USC காலேஜில். காலேஜ் பண்ணும்போது ஃபுல்லாக நியர்லி ஒரு 28 காலேஜஸ் மதுரை வரையும் போயிட்டு வரும். யூத் ஃபெஸ்டிவல் நடக்கும், அங்கெல்லாம் போய் டான்ஸ் பண்ணிட்டு வர்றது. இப்போ லாரன்ஸ் மாஸ்டர், பிரபு மாஸ்டர்லாம் பண்ணுறாங்க கோரியோகிராஃபி. ஆடும்போது எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் அப்படி நிற்பாங்க, ஹீரோ மட்டும் ஆடுவார். இது வந்து அது இங்கே வந்து தான் அதை பார்த்துருக்கோம் இப்போ தான். பட் நான் அதை அப்போ ஸ்கூலில் காலேஜில் ஆடும்போதே பாய்ஸ் கேர்ள்ஸோட ஜாலியாக நாங்கள் ஆடும்போது எல்லோரும் நிற்க வச்சு நம்ம மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி தனியாகலாம் ஆடுறது. அப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி எனக்கு அங்கேருந்து இந்த கேப் மேலே ஒரு இது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கேப்பு போட்டுட்டு எல்லாருமே ஆடுவாங்க. ஆடும்போது எல்லோரும் ஸ்டெடியாக இருப்பாங்க. அப்போ நான் மட்டும் இந்த தொப்பி எப்படி ஆடுது. இது வந்து ஸ்க்ரீனில் வந்து பெருசாக அப்படி ஆடும். அந்த லைட்டாக நமக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு 10 பேர் தட்டோன்னு எல்லாம் தட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு, கப்பு நமக்கு தான். அதான் மாஸ்டர் நான் கேட்கணுன்னே இருந்தேன். அதாவது பேரண்ட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா பசங்க வந்து நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா சந்தோஷப்படுவாங்க. நீங்க வந்து டான்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா அம்மா ஃபுல் சப்போர்ட் எனக்கு, ஃபுல்லாக அப்புறம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி ஆடு இப்படி ஆடுமாங்க. சினிமாவில் எல்லாம் போய் எல்லாம் ஆடலாமடா, ஆனால் எப்படின்னு ரூட்டு தெரியாது. ஏன்னா நமக்கு நேட்டிவ் தூத்துக்குடி அப்படின்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒளிஞ்சிருந்து பார்ப்பாரு. அக்கா பயங்கர கண்டிஷன், பெரிய அக்கா காலேஜில் ப்ரொஃபஸரு, அண்ணனும் ப்ரொஃபஸரு, இன்னொரு அண்ணன் என் கிளாஸ் மீட்டு, அதனால் நான் தப்பிச்சேன். இன்னொரு அக்கா டீச்சராக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு அப்போ அங்கே இருக்கும்போது பயங்கர. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறதுல ஒன்று இதில் சைவ பிள்ளைமாங்களா, அது ரொம்ப ஆச்சரியமான இது. ஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டு முடிஞ்சோன்னே நான் கேட்டு விட்டு வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, பொத்தி வளர்ப்பாங்க வீட்டில். வெளியே எங்கேயும் அனுப்புறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் வீட்டில் வந்து மீட் பண்ணணும். ஸோ இந்த டான்ஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, அம்மாவும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு ஃபீல் வந்தது. அப்போ என்னுடைய தூரத்து ரிலேஷன் ஒருத்தர் முருகானந்தம்னு, காலேஜ் முடிச்சிட்டேன். நான் அப்போவே சொல்கிறேன் எனக்கு மெட்ராஸ் போகணும் வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை போகக்கூடாதுன்னு அக்கா எல்லாருமே, அதெல்லாம் ரொம்ப சினிமானா ரொம்ப மோசமானது. அப்போ இந்த முருகானந்தம்னு ஒருத்தர் என்னோடய ரிலேஷன் தான். அங்கே நீ போடா, நீ சும்மா அங்கே அவன் சினிமாவில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கான், நீ இன்னும் இங்கே வந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன், இங்கே வந்து ஆடி பெருசாக இங்கே வந்து யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நீ அங்கே போனீங்கன்னா நிறைய உனக்கு நீ கற்றுக்கலாம் நிறையா. கையில் ஒரு 15,000 பணத்தை கொடுத்து என்னை அனுப்பி வச்சார் இங்கே இதுக்கு சென்னைக்கு. ஸோ அவரால் நான் இங்கே வந்து ரூமில் வந்து தங்கிட்டு எனக்கு சினிமாவுக்குள்ளே வரணும், என்ன பண்ணணும், என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்து விடுங்க, சினிமாவுக்குள்ளே வரணும், அதான் ஆசை. ரூட் எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. அப்போ தான் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ நல்லா டான்ஸ் பண்ணுற நீ, ஸோ அதனால் நீ டான்ஸ் கார்டு எடுத்துரு, நீலாம் வந்து கஷ்டப்பட மாட்டேங்கலாம், கிளாப் அடிக்கணும், வெயிலில் நிற்கணும், பயங்கரமாக கஷ்டப்படணும், உன் ஃபேமிலி எனக்கு தான் தெரியுமே, நீலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. இல்லைன்னு நான் பண்ணுறேன். இல்லை நீ டான்ஸ் கார்டு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ஷூட்டிங் எப்படி நடக்குது என்னங்கிறது எல்லா மாஸ்டர்ட்டையும் நீ ஆடலாம், எல்லா ஆர்டிஸ்ட் கூட ஆடலாம், ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் முதல்ல தெரிஞ்சிடும் உனக்கு. அதுக்கப்புறம் நீ அசிஸ்டன்ட் டேரக்டராக ஆகலாம், இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி நீ ஃபஸ்ட்டு வந்து கார்டு எடுத்துரு அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு பாலாஜின்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, இங்கே ஃப்ரெண்டு, அவர் மூலியமாக அவங்க அம்மா அப்பா டான்ஸ் மாஸ்டர், கன்னடத்தில் பெரிய மாஸ்டர், அவர் என்னைய கூப்பிட்டு போனார். அப்புறம் என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே சின்னக்காவோட ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ். அவங்க வந்து ஏசி சந்திரகுமார்னு சொல்லி ரவிக்குமார் சாருக்கு ரைட் ஹேண்ட். அவர் பகவத்சிங் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரவிக்குமார் சாருக்கு நிறைய படங்களுக்கு டைலாக் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட எப்படி இது டான்ஸ்குள்ளே போகிறது என்னன்னா, லலிதாமணி மாஸ்டர்கிட்ட போய் டீட்டெயில் கேட்டோம். அவங்க சொன்னாங்க இல்லை டான்ஸ் செலெக்ஷன் வைப்பாங்க, ஒரு கிளாசிக்கல் ஒரு ஃபோக் ஒரு வெஸ்டர்ன் ஆடி காட்டணும். ஆடி காட்டியாச்சுன்னா இந்த ஒரு எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, சினி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன், அதில் மெம்பர் ஆகிடலாம் நீங்கள் அப்படின்னு. சரின்னு சொல்லி பாலாஜி தான் சப்போர்ட் பண்ணார். ஒரு கிளாசிக்கல் ஒரு வெஸ்டர்ன் ஒரு ஃபோக் மூணும் போய் ஆடி காட்டி, என்னமோ மறுநாள் காலையில் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கு போய் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி போய் நின்று அதில் வந்து 25 பேர் 82 பேர் வந்தாங்க. அதில் 25 பேர் செலெக்ஷன். அதில் நான் 4வதாக இருந்தேன். கொஞ்சம் ஹாப்பி. கார்டு எடுத்த உடனே நான் எடுக்கும்போது 15,000 இல்லை சாரி 15,000 தான் நான் கார்டு எடுக்கும்போது. இப்போது 4 lakhs ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு. அப்போ 15,000 கார்டு எடுத்துகிட்டு
லலிதாமணி மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு குரூப். அப்புறம் சதீஷ் மாஸ்டர்கிட்ட நிறைய கன்னட படங்கள் நிறைய குரூப். ஆடிக்கிட்டே இருக்கும்போது தான் இங்கேருந்து ஹிந்தி படங்களுக்கு இங்கேருந்து தான் டான்சர்ஸ் போவாங்க ஒரு டைமில். ஸோ அங்கே சின்னி பிரகாஷ், தருண்குமார் பயங்கர ஃபேமஸு அந்த 2 மாஸ்டர்ஸும். தருண்குமார் மாஸ்டர்னா யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஜினி சாரோட படையப்பா, நிறைய படங்கள் டைட்டில் சாங் பாட்ஷாலேருந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஹிந்திக்கு இங்கேருந்து அப்படி நாங்கள் ஹிந்திக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஹிந்திக்கு போனால் ஒரு மாதத்தில் 20 நாள் அங்கே ஒர்க் இருக்கும். ஸோ ஒரு அட்வான்ஸ், அதாவது அங்கே உள்ளே இருக்கிற ஸ்டைல் வந்து ஒரு 5 இயர்ஸ் நம்ம பேக்வேர்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து ஃபார்வர்டாக இருக்கிறாங்க 5 இயர்ஸ் ஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே. இப்போ நெட்டு இன்டர்நெட்டு மீடியா அது இதுன்னு வந்து நம்மளும் ஈக்குவலாக வந்துட்டோம். இன்றைக்கி அவங்கள விட நம்ம தான் பீக்கில் இருக்கோம் சினி ஃபீல்ட்லையுமே. ஸோ அங்கே அது நல்ல சம்பாத்தியம், ஜாலியாக குரூப் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படி படி எடுக்கும்போது இங்கே தமிழில் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே சென்னைக்கு வருவோம். அப்போ தான் பிரபு மாஸ்டர்கிட்ட ஆடுறது, லாரன்ஸ்கிட்ட ஆடுறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆடிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு டிவியில் ஒரு டைட்டில் சாங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது கேமராமேன் செவிலோ ராஜான்னு சொல்லி மெட்டி, இது பேர் என்ன, எம்டன் மகனுக்கு அவர் தான் கேமராமேன். மெட்டி ஒலி சீரியல் இருக்குல்லையே, அதுக்கும் ஃபஸ்ட்டு அவர் கேமராமேனாக இருந்தார். மண்டே டெலிகாஸ்ட் ஆகுது, சித்திக் சாரோட ப்ரொடியூசர் அவர். மண்டே டெலிகாஸ்ட் ஆகுது, சாட்டர்டே கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு டைட்டில் சாங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் தான் கேப் இருக்குது. ஏங்க திடீர்னு கூப்பிட்டு சொன்னால் எப்படி, ஆனால் நீ மாஸ்டர் பண்ணலாம்ல. நாங்கள் டிவிக்கு மாஸ்டர் பண்ணலாம். அப்போ மாஸ்டர் தான் டிவிக்கு பண்ணணும்னு கிடையாது, படங்களுக்கு மட்டும்தான் டான்ஸ் டைரக்டர் பண்ணணும். அப்போ நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ கோரியோகிராஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக அது. அப்போ நான் மாஸ்டர் ஆகலை, ஆனால் ஜாலியாக போயிட்டு அப்போ இந்த பிரபு மாஸ்டரோட ஷூட்டிங் பக்கத்தில் நடந்துட்டு இருந்தது. அப்படியே அங்கேருந்து கேர்ள்ஸ் வர வச்சு ஓவர் நைட்டு ஒரு நாள் நைட்டில் எடுத்து அந்த ஒரு சாங் தான் மெட்டி ஒலியில் அம்மி 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 மிதிச்சேன். அந்த ஒரு சாங் முடிச்சுட்டு சண்டே முடிச்சுட்டு எடிட் பண்ணி அன்றைக்கே நான் 1 ஹவரில் எடிட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். மண்டே டெலிகாஸ்ட் சாங் சூப்பர் ஹிட், பக்குன்ட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்தோன்னே ஒரு தைரியம், அப்பா நம்ம மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு. அப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ அப்பவும் நான் இதுதான் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெட்டி ஒலி சிடி எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் நான் எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன், வியூவர்ஸ் அண்டு இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்குமே. மெட்டி ஒலி சிடி எடுத்துகிட்டு சினிமா கம்பெனிகள் எல்லா கம்பெனிகளுக்கும் நான் போகும்போது அவங்க வந்து என்ன டிவியாக பண்ணியிருக்கா, டிவி சாங் பண்ணியிருக்கா, நீ ஒரு படம் எதாவது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது அப்படிம்பாங்க. சொன்ன மாதிரி என்னை அவாய்ட் பண்ண கம்பெனிலாம் படம் எடுக்கல. அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் உப்மா கம்பெனிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க படம் எடுக்கல, ஆனால் சங்கர் சார் கம்பெனியில் பாலசக்திவேலனை கூப்பிட்டு மெட்டி ஒலி தான் நீ பண்ணியிருக்கில்ல, நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பாலாஜினை உள்ள இன்டர்வியூ கொடுத்துட்டு பாலாஜினை வெளியே வந்துட்டார். அசிஸ்டன்ஸு இவங்களாம் தான் என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ மாஸ்டர், காதல் திரைப்படத்துலேருந்து அப்படியே உங்கள் பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப்பில் டான்ஸ் ஆடினீங்க, பட் அதுக்கும் இப்போ நீங்கள் குரூப்பில் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க மாஸ்டர்? இல்லை, குரூப்பில் ஆடும்போது அது வெயிலில் மழையில் நாங்கள் வந்து நிற்க சொல்லுவாங்க, 10 தடவை எடுப்பாங்க. விஜய் சார் மாதிரி, சிம்பு சார், இவங்கெல்லாம் நல்லா ஆடுறவங்கலாம் ஆடும்போது எங்களுக்கு 2-3 டேக் தான் டக்குன்னு முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். இல்லை புது ஆர்டிஸ்ட் கூட இப்போ நல்லா ஆடுறாங்க. சில புது ஆர்டிஸ்ட் ஆட முடியலன்னா அவங்களுக்கு வர்ற வரையும் நாங்கள் பின்னால் லொங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கணும். குரூப் டான்ஸராக இருக்கும்போது ரொம்ப பாவம் அது. அந்த வலி எனக்கு இப்போ தெரியும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு குரூப் டான்ஸராக இருந்தால் அசிஸ்டண்டாக இருந்தால் நான் மாஸ்டர் ஆயிருக்கோம். ஸோ அவங்க வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் மாஸ்டர் ஆன பிறகு சாங்கில் ஆடும்போது ஒரு மாஸ்டர்கிட்ட குரூப் ஆடும்போது நாங்கள் வணக்கம் போடுவோம். பூமாதேவிக்கு வணக்கம் போட்டுட்டு தான் ஆடுறோம். அது மாஸ்டர் நீ பாரு ஒன்ட்டு சொல்லுவார், நாங்கள் வணக்கம் போடுவோம். நான் அது மற்ற எந்த மாஸ்டர்ஸும் இதுவரையும் பண்ணலை. நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் டான்ஸராக இருந்து வந்தவன். நான் அந்த டான்சர்ஸ் கூட தான் நான் வணக்கம் போடுவேன். தனியாக அவங்கள போட வச்சுலாம் பார்க்க மாட்டேன். அவங்க கூடயே சேர்ந்து தான் நான் வணக்கம் போடுவேன். எல்லாருடைய பாய்ஸ் கேர்ள்ஸை கூப்பிட்டு வணக்கம் போடுவேன். ஒன்று, அந்த வித்தியாசம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்தது ஆர்டிஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வெயிலில் நிற்கிறாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸும் நிற்பாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரே தடவை ஆடுங்க, ஆடி காட்டி பார்த்துட்டு யாருக்கு வரலையோ என்ன அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, அசிஸ்டன்ட் பார்த்துக்கிடுவாங்க. நான் அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். என்னுடைய ஒர்க் எல்லாமே ரிஹர்சலில் தான். ரிஹர்சல் பண்ணுவோம். மூவ்மெண்ட்டை கம்போஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது என்னங்கிறது மூவ்மெண்ட் கம்போஸ் பண்ணி அசிஸ்டன்ட்ஸை கொடுத்த பிறகு அசிஸ்டண்ட் டான்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நாங்கள் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக லென்ஸில் கான்செப்ட் என்ன பண்ணலாம், அடுத்த ஆர்டிஸ்ட் யார் அவைலபிள், இதில் கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் இருக்கும், வெயில ரொம்ப நேரம் நிற்க வைக்க விட மாட்டேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்துருங்க அப்படிமா, ஓரமாக நில்லுங்கம்மா. ஆர்டிஸ்ட் ரெடியான பிறகு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க ரெடியான பிறகு ஓகே அப்படின்ற பிறகு அசிஸ்டன்ட் மட்டும் ஆடி காட்டுவாங்க.
அசிஸ்டண்ட்டுக்கு ஓகே ஆடி காட்டி ஓகேன பிறகு ஆர்டிஸ்ட் வந்து ஆடி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் டான்ஸஸை வச்சு ஸோ அந்த வலி தெரியும் எனக்கு வந்து. அதில் வித்தியாசம்ங்கிறதுன்னு இல்லை, என்ன அவங்களோட சம்பளம் ஜாஸ்தி வாங்குறோம் அவ்வளோதான். இப்போ வந்து மாஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலாக ஆடுற டான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் என் கூட நல்லா ஆடின என்னோட நல்லா ஆடின டான்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்டில் இப்பவும் அவங்க டான்ஸ் குரூப் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள தன்னம்பிக்கை இல்லை, மாஸ்டர் ஆகி நம்ம நின்றுலாங்கிற தன்னம்பிக்கை இல்லை. அதுக்கும் இன்னொரு காரணம் இருக்கு, மாஸ்டர் ஆனால் ஒன்ஸ் மாஸ்டர் தான், கடைசி வரைக்கும் குரூப் ஆடக்கூடாது. ஸோ திரும்பி டான்ஸ் இன்கம் போயிடும். ஸோ அதனால அந்த அப்படி இருந்தவங்களும் இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை, நமக்கு கான்ஃபிடென்ட் நம்ம தான், நம்ம மானசீக குரு கமலஹாசன் சார் ஆச்சு. அதனால ஜாலியாக கான்ஃபிடென்ட் ஜெயிக்க முடியுங்கிறது இருக்கும். அது நம்ம இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் குரூப் டான்ஸ் ஆடும்போது நான் இதுக்காக சொல்லலை, பின்னால் போட அப்படிம்பாங்க சீனியர்ஸ், பயந்து பின்னால் போவோம். சென்னையில் இருக்கிற பசங்க முன்னால் நிற்பாங்க, என்ன நீ ஊர் விட்டு ஊருக்கு ஓடுற பின்னால் அப்படிம்பாங்க. அது ஒரு மாதிரிலாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அசிஸ்டண்ட்டாக நான் இங்கே தமிழ் மாஸ்டர்கிட்ட யார்ட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. கன்னட மாஸ்டர் சதீஷன் ஒரு அண்ணா, அவங்ககிட்ட தான் ஃபுல் அசிஸ்டண்டாக இருந்து என்னை கேமராவில் உட்கார வச்சார், கிரைனில் உட்கார வச்சார், எல்லாம் கற்றுக் கொடுத்தது அவர் தான். டான்ஸ் இணைந்து வழங்குவோர் ஷிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. ஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். ஸ்கொயர் கஃபே திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். Kaveri Hospital, medical excellence at its personalized best. Kaveri Hospital is a new 200-bed multi-specialty hospital, a part of Trichy-based Kaveri Group. We put patients first and offer access to world-class medical infrastructure and the most qualified team of doctors. Come to Kaveri and experience a new world of healthcare. Kaveri Hospital, the new age family hospital. திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், மிடில் குஜ்லி ஸ்ட்ரீட், ஃபோர்ட், திருச்சி. நாங்கள் நம்புகிறோம் 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. இந்தியாவின் முன்னணி கொரியர் நிறுவனங்களில் ஒன்றான அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் நிறுவனத்திற்கு தமிழகமெங்கும் பிரான்சைஸ்கள் தேவை. தொடர்புக்கு 9361602300. அதாவது மாஸ்டர் இப்போ நீங்க சொல்லும் போதே கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதாவது மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாகுபாடே இல்லாம எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போவீங்க அப்படின்றத ரொம்ப அழகா எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இது வரைக்கும் எத்தனை படங்கள் மாஸ்டர் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் படம் காதல், அதுல இருந்து நிறைய கோரியோகிராஃபி பண்ணியாச்சு. சீரியல்ஸும் விட்டு வைக்கிறதுல, ஏன்னா அதுலேருந்து தானே வந்திருக்கேன். டைட்டில் சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், சேனல்ஸில் இப்பவும் பண்ணிகிட்டு இருக்கேன். அது படங்கள் காதலில் இருந்து இப்போ ஸ்டில் இப்போ நான் கடைசியாக பண்ணது சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு படம். இதுவரையும் ஒரு 88 படம் பண்ணிட்டேன். 88 படம். இதில் மலையாளமும் இன்க்ளூடிங், தமிழ் மலையாளம். ஒரு ஹாலிவுட் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்ன படம்னா அழகன் அழகி. அழகன் அழகிங்கிற ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு ஹாலிவுட் சாங். என்னன்னு கேட்டால் உங்களுக்கு என்னடா இவன் இப்படி பேசுறாங்க, அது ஃபுல்லாக சாங் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்ல இருக்கும். ஓ கேர்ள் அப்படின்னு நம்ம பவர் ஸ்டார் பாடியிருப்பாரு ஃபுல்லாக. அது என்ன சிம்போட லவ் ஆந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் டெரர் லவ் ஆந்தம் சொல்லி அதே மாதிரி ஷர்ட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு அதே மாதிரி கித்தார்லாம் கொடுத்து நல்லா ஜெயிச்ச படங்கள் தான் எப்பவுமே எல்லாரும் நேச்சுரல் எல்லாரும் சொல்றது. ஒரு காதல், வெயில், எம்டன் மகன். எம்டன் மகன்ல எல்லாம் கோலி குண்டு கண்ணு அந்த பாட்டு நான் பண்ணேன். கோலிக்குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு ஆழத்தின் கண்ணோ அலட்டிக்காத கையே சோளத்தட்ட காலு சொக்க வைக்கோவாயி தேடி தொட்ட ஒன்ன தேடி வந்து. தாத்தா பாட்டு ஒன்று வரும், தாத்தா தூக்கிட்டு வருது, அது நான் தான். அதில் ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பேன். தாத்தாக்கு பால் ஊற்றிட்டு செத்தவனை தூக்கிட்டு வருது, அது நான் தான். வர்றாரு வர்றாரு யாரு வர்றாரு அல்லப்பா கட்டிக்கிட்டு தாத்தா வர்றாரு
₹10 பொட்டு வச்சு சாமி வராரு 8 கால வாகனத்தில். அப்புறம் வந்து கருப்புசாமி குத்தையத்தாரர் ஒவ்வொரு படத்துல ஒரு சாங் 2 சாங் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு படம் ஃபுல்லா 5 சாங்கும் நான் பண்ணது கருப்புசாமி குத்தையத்தாரர். ஏதுமில்லை வண்ணம் என்று நானும் பாடினேன் நீ ஏழு வண்ணவா. அங்காடி தெரு அதுல வந்து இந்த பாட்டு உன் பேரை சொல்லும் போது அது நல்ல ஹிட் அந்த சாங். உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மழையாவே. அப்புறம் நான் மகானல கண்ணோரம் காதல் வந்தால் சுசீந்திரன். கூட வந்து நீ நிற்பதும் கூட விட்டு நான் செல்வதும் தொடருதே தொடருதே நாடகம் பாதி மட்டுமே சொல்வதும் நீதி நெஞ்சிலே என்பதும் புரியுதே புரியுதே காரணம். அப்புறம் அரவான்ல இருந்து ஊரே ஊரே என்ன பெத்த ஊரே அப்படின்னு ஒரு பாட்டு. ஆடு கோழி வெட்டாம ஐயனார கெஞ்சாம 100. நீர்ப்பறவையில வந்து இந்த சாங் தேவன் மகளே தேவன் மகள்னு ஒரு ஃபுல்லா நிறைய முத்தம் கொடுத்து எடுக்கப்பட்ட. தேவன் மகளே நன்றி நன்றி என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. இப்போ நான் பண்ணிருக்கிறது ஏவங்கடே சாருக்கு வந்து சும்மா நச்சுன்னு இருக்குது அப்படின்னு ஒரு படத்துல 2 சாங் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பி ராமையா சாருக்கு அது மலேசியால ஷூட் பண்ணோம். இதுவும் மலேசியால தான் ஷூட் பண்ணோம். அதுல ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்கும். கில்லில விஜய் சார் வர்ற மாதிரி இதெல்லாம் போட்டு காலு கை பெல்ட் எல்லாம் பெல்ட் காட்டி விபூதி எடுத்து அப்படி அடிச்சு அப்படிம்பாரு. பார்த்தா அது பவர் சார். ஸோ பவர் சாருக்கு சிம்பு ஸ்டைலு, பிரபுமா சார், விஜயகாந்த் சாரு, எம்ஜிஆர் அவரு எம்ஜிஆர் சாரு எல்லாருடைய ஸ்டைலும் வச்சு ஒரு பெரிய சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸ் ஆக போகுது. ரஷ்யன் கேர்ள்ஸ் பாம்பே கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு. அப்புறம் விழி மூடி யோசித்தாலும் ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாக்கியராஜ் சார் ஊர்வசி மேடம் திரும்ப நடிக்கிற ஒரு படம் சிறின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் டைரக்டரு. முந்தாட முடிச்சு செகண்ட் பார்ட் அது. அதுல யாரு ஹீரோனா ஜீவா, நம்ம விஜய் டிவில காம்பேரிங் பண்ணியிருந்தால ஜீவா, அவர் தான் பண்றாரு. டான்ஸ் டான்ஸ் இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால் தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால் இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன். சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. ஈஸ்கொயர் கேஃப் ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். ஈஸ்கொயர் கஃபே திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ். Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ். என்ஆர்டி ஜுவல்லர்ஸ். 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். மலைக்கோட்டை மாநகரில் சிறந்த கல்வி சேவையில் சிவானி கல்வி குழுமம் திருச்சி. தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். ஈஸ்கொயர் கஃபே ஏசி மற்றும் ரூஃப் டாப் வசதியுடன். திருவரம்பூர் திருச்சி. தொடர்புக்கு 8760666600. மனிதநேய தொண்டில் மகத்தான கல்வி சேவையில் சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். கறந்த பாலின் மனம் சுவை மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே. இதுவோர் GK டைரியின் தரமான தயாரிப்பு. டான்ஸ் டான்ஸ் இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால் தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால் இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன். சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. ஈஸ்கொயர் கேஃப் ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். ஈஸ்கொயர் கஃபே திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ். Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ். என்ஆர்டி ஜுவல்லர்ஸ்.
71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன். அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். மாஸ்டர் M10 மகன்ல அந்த படத்துல ஃபுல்லா நீங்க நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்ல நடிச்சீங்க? இனிமேல நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கு? M10 மகன்ல வந்து டைரக்டர் திருமுருகன் சார், அவர் தான் மெட்டிவலி டைரக்டர். ஸோ அதனால கோரியோகிராஃபிக்கு கூப்பிட்டாரு. அந்த ஒரு கோலி குண்டு கண்ணுன்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் கோரியோகிராஃபி பண்ணோன்னா அப்புறம் ஒரு கட்டிங் வச்சுருப்பேன். இப்படி இந்த ஒரு லைன் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அது நான் அசல் அஜித் சார் கூட வச்சுருப்பாரு. அந்த கட்டிங்கை உடனே போய் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு வாங்கினாரு. இந்த ட்ரேட் மார்க்கே அந்த தொப்பியும் இந்த கட்டிங் நான் மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. கம்மல்லாம் கழட்டுங்கன்னாரு, தொப்பியை கழட்டு முடியெல்லாம் ஷார்ட்டாக வெட்டுங்கன்னாரு. என்ன அப்படின்னா, இல்லை இதில் ஒரு சோலோ சாங் நீங்கள் ஆடுறீங்க. சரி ஓகே, சோலோ சாங் தானே, கிராமத்து பையன் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பால் ஊற்றிட்டு, தாத்தா செத்துரு தாத்தா செத்த உடனே ஜாலியாக தாத்தா தூக்கிட்டு கிராண்டாக இருக்க வாழ்ந்த ஒரு தாத்தா வராரு அந்த பாட்டு சாங் முடிச்சோன்னா அவர் இல்லை இதுக்கு லீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் குறை வச்சுட்டாங்க. 10 நாள் சீனு. அந்த 10 நாள் பண்ணதுனால நல்ல நேம். அவர் சொன்னார், எதுக்குங்க நடிப்பு அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஒன்றும் இல்லை, தாத்தா போயிட்டாரா, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், உங்களை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னாங்க. சொன்ன மாதிரி உண்மையிலே எப்படா தாத்தா சாவாருன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த பாட்டியே இருக்கும். ஃபேமிலியே அவர் எப்போ சாவார் பார்த்துட்டு ஒரு பேரன் தான் பால் ஊற்றுறது. நாங்கள் சும்மா பால் ஊற்றிட்டு இருக்காங்க, பாலை நிப்பாட்டுங்க, பால் குடிச்சா அவர் செம்பா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிரிப்பாக இருந்தது எனக்கு படம் பார்க்கும்போது. இந்த படத்தில் நடிக்கன்னு தெரிஞ்சு ரவிக்குமார் சார் வந்து எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட் இல்லையா, அவரு கூப்பிட்டு இந்த வரலாறுல வந்து அஜித்துக்கு ஃப்ரெண்டாக பண்ணேன். 3 அஜித் மொத்தம், அதில் காலேஜ் அஜித் தொத்தா புரண்டோ இது அந்த சாங்லாம் ஃபுல்லாக கூட வருவோம். அது கூட நடிக்கிறேன். இன்னும் 2 பேர் கூட்டுவோம் அப்படின்னாரு. நான் ஜானியும் ஜப்பான் குமார்னு 2 டான்சர், அவங்களையும் நான் கூட்டு போயிருந்தேன். அதில் அப்போ ஜானி வந்து மார்ச் ஆகிட்டார், ஜப்பான் குமார் டான்சர். ஸோ இப்போ நாங்கள் 3 பேரும் அதில் நடித்தோம். M10 மகனுக்கு அப்புறம் வரலாறு நடித்தேன். மாஸ்டர் நீங்க சொல்றத பார்த்தா உங்க லிஸ்ட்டை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வருஷம் கிடையாது, அடுத்த தமிழ் புத்தாண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இந்த வகையில நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பீங்க. நிறைய பேரோட நீங்க ஒர்க் பண்ணியிருந்தப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்த ஆர்டிஸ்ட், நீங்க சொல்லி கொடுக்கறத சீக்கிரமா அப்சர்வ் பண்ண ஆர்டிஸ்ட், இல்லாட்டி நீங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் படம் பரத். ஸோ பரத் கம்ஃபர்டபுள், அவர் என்ன மூமெண்ட் சொன்னாலும் உடனே ஆடுவார். 1 by 1 நிறைய படம் பரத்து கூட வந்து காதல், வெயில், இப்போ இந்த கடைசியாக நான் பரத்து கூட பண்ணது ஆறுமுகம். மூமெண்ட் மாற்றிட்டுமா மாற்றிட்டுனா மாற்றுங்களா மாற்றி காட்டுங்க அப்படின்னு டக்குன்னு வேறு மூமெண்ட் மாற்றி காட்டுவேன். மூமெண்ட் மாற்ற ஒரு ஆடுற ஒரு நல்ல ஒரு டான்ஸர். பரத் நல்ல டான்ஸர் எல்லாருக்கும் தெரியும், டெடிக்கேட்டடு அவர். அதே மாதிரி அடுத்தது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு கார்த்திக் சார் கேட்க வேண்டாம், பயங்கர டெடிக்கேட்டட். அவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஏன்னா இந்த கண்டோரம் காதல் வந்தால் சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்செப்ட் வைஸ் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நான் நகர மாட்டேன் குழந்தை மாதிரி இருந்துட்டு இவ பின்னால் பிடிச்சி இழுப்பா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சுசீந்திர சார் ரெக்கார்ட் பண்ணார், நானும் என்னோட அசிஸ்டன்ட் பண்ணி காட்டணும். ஏன்னா நான் மரத்தை பிடிச்சிட்டு இருப்பேன், அது இன்னும் ரெக்கார்டிங் இருக்குது. பிடிச்சிட்டு என்ன பின்னால் பிடிச்சி இழுமா அப்படிமா, நான் அப்படி தலையை மட்டும் இப்படி ஆட்டிட்டு பின்னாடி பிடிச்சி இழுமே, ஆனால் அந்த பொண்ணு என் அசிஸ்டன்ட் பிடிச்சிருப்பாங்க அப்படிமா. இந்த மாதிரி ஒன்றா இது பண்ணும்போது கார்த்திக் சார்கிட்ட அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படி போட்டு காட்டாங்க. மாஸ்டர் அப்படின்னாரு, இல்லைங்க இது உங்கள் ஸ்டைலில் நல்லாவே பண்ணுவீங்க, ஸ்டைலாக உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க. அது ஸ்டைலாக பண்ணார், நல்லா அதாவது நேச்சுரலாக பண்ணார். உள்ளே நீ முத்தம் கொடுத்தா தான் கிளம்பி போவேன் அப்படின்னா ஒன்று அந்த பொண்ணு உள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்து முத்தம் கொடுக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களில் ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணுவார். அவர் கேட்பார், ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்காரு மணி சார்கிட்ட. ஸோ அதில் இது எதுக்கு, இந்த சீன் எதுக்கு, எதனுடைய லீடு, அதெல்லாம் பயங்கரமாக இது பண்ணி நல்லா இன்வால்மெண்ட்டாக அவர் பண்ணுறாரு கார்த்திக் சார். விஷ்ணு பயங்கர டெடிக்கேட்டட். நீர்ப்பறவை படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விழுந்து இது பண்ணுறது. அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பயங்கர வெயிலில் ஒர்க் நடந்தது, அது ஒன்று. அப்புறம் அரவானில் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணது வந்து பசுபதி சார் கூட. பசுபதி சார் ஆதிக்கு அது கொஞ்சம் தான் இருந்தது, பசுபதி சாருக்கும் நிறைய இருந்தது. அந்த வெயிலில் சப்பல் போடக்கூடாது, ஓப்பன் இது ஒதுங்கிறதுக்கு கூட அந்த டென்ட் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல பயங்கர. ஆனால் பசுபதி சார்லாம் கமல் சாருக்கு அப்புறம் நான் வந்து பசுபதி சார் தான் டெடிக்கேட் பார்த்துருக்கேன். அந்த ஒர்க்கு விஷயங்கள் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார். இது இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமான்னு ஒன்று டிஃப்ரெண்ட் காட்டுவார். அவருடைய மலையாள படங்களும் நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பசுபதி சார் கூட. ஸோ அவரோட ஒர்க் பண்ண விஷயங்கள். லேடிஸ் சைடு பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும். தமிழில் பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னு ஸ்னேகா. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தது எனக்கு அஞ்சலி கூட அங்காடி தெரு. அந்த பையன் மகேஷ், அதெல்லாம் ஒரு ஐயோ பயங்கர காமெடியாக இருக்கும். அதெல்லாம் அந்த என்ன உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கணும். அப்படி சொன்ன உடனே ஓடி வந்து கையில் ஒன்றும் இல்லை இருக்கேன். ஆனால் அஞ்சலி கையில் வருவா, தாலாட்டு மாதிரி ஆடுவார். நான் டே சல்மான் கான் மாதிரி அப்படி பண்ணுடா அப்படின்னா ஓகே மாஸ்டர் அப்படின்னா அசிஸ்டண்ட்டா அண்ணா
மாஸ்டர் சொன்னார்ண்ணே சல்மான் கான்னா யாருண்ணே அப்படின்னா. அதாவது அந்த அளவுக்கு கிராமத்துலேருந்து வந்த பையன். ஸோ அவன் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண அந்த பையன். ஸோ அந்த மாதிரி அஞ்சலி பயங்கரம். அவங்க ஒன்று சொன்னால் 10 பண்ணி காட்டுவாங்க. மகிழ்ச்சி நிறைய படங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பயங்கர டெடிக்கேட்டட், துருன்னு இருப்பாங்க, ஸ்பாட்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நல்ல என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறது அவங்க அஞ்சலி. என்னோட ரிசப்ஷன் மேரேஜுக்கு இதுக்கெல்லாம்